ரொம்ப வைப்பா இருந்துச்சு. அதே மாதிரி சூப்பரா இருந்துச்சு. சாரி இல்ல ப்ரோ, அது சாரி எவனும் எடுக்க மாட்டான். ஹீரோட சொன்னாப்பே ஒரு அது 26 பயங்கரமா இருக்கும். அண்ணனை ஸ்கிரீன்ல லாஸ்டா பார்க்க போறது ஒரு வருத்தம் தான். பாக்ஸ் ஆபீஸ்க்குன்னா எங்க அண்ணன் மட்டும்தான். எலெக்ஷனும் நாங்க தான், கலெக்ஷனும் நாங்க தான். சரிங்களா, 2026 அண்ணன் நாங்க உட்கார வைக்கிறோம். சரிங்களா, எவன் என்ன பேசுறான் சொன்ன சீமான் அண்ணன் நல்லா கேட்டுக்கோங்க. உங்க கூட இருக்க டிஎம்கே வந்து காசை வாங்கிட்டு அவங்களுக்கு பங்கு பிரிச்சுட்டு அமைதியா இருக்க சொல்லுங்க. விஜய் ரசிகரா இருக்கிறவங்கள ரொம்ப கஷ்டம். அந்த ரசிகனால மட்டும்தான் அதை உணர முடியும் சத்தியமா. சூப்பரா தான் இருந்துச்சு. மூவி வரும்போது நமக்கு தெரியுங்க. டான்ஸ் அது சொல்லுவாங்க வேற லெவல்ல இருக்குங்க. அதெல்லாம் சூப்பர் தான். சாரி இல்ல ப்ரோ, அது சாரி உங்களுக்கு அனல் பறக்குது, தீ பிடிக்கிறாங்க. எல்லாமே அரசியல் தான். இனிமேல் எங்க அண்ணன் மட்டுமே 2026 கலெக்ஷன் நாங்க தான், எலெக்ஷன் நாங்க தான். வேற லெவலு ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் மாஸ் வேற லெவல். பயங்கரமா இருக்கு. தளபதி டான்ஸ்ல பிரிச்சுட்டாரு. ஏதோ ஒண்ணு சொல்ல வராங்க. 2026 இருக்கு எல்லாமே 2026 ஏதோ ஒண்ணு சொல்ல வராங்க. பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. மாதிரி தளபதி பிடிச்சிட்டாரு. உள்ள வந்து படம் நடிக்கல, மீட்டிங் தான் போயிட்டு இருந்துச்சு. பாலிடிக்ஸ் மீட்டிங் தான் போச்சு. அங்கிளை சதைச்சு விட்டாச்சு. சும்மா 2026 தானே ப்ரோ, ரெண்டே போட்டி தான் பாருங்க. சூப்பரா எங்க அண்ணன் தான் ஜனவரி 9 ஒரு பேரு வரலாறு. ஓகே, அமைதியா இருக்கும். ஸ்டாலின் அப்படிதான் சீமான் ரொம்ப ஜனவரி 9 தரமான சம்பவம் இருக்கு. சரிங்களா, தேட்டர் சதுரம் மதுரையா பதறும். இதான் உண்மை. எல்லா பெரியல இருக்காங்க பாத்தீங்களா அண்ணே, இங்க இருங்க. எல்லா சிங்கரும் தளபதி கச்சேரிக்கும் கிரேஸ் இருக்கு, இந்த பாட்டுக்கும் கிரேஸ். சரிங்களா, எந்த நடிகருக்கு இருக்கும் சொல்லுங்க? சும்மா வந்து பாக்ஸ் ஆபீஸ்ல சும்மா ஓட்டு வாங்கினேன். ஆனா ரியல் பாக்ஸ் ஆபீஸ் கிங்னா எங்க அண்ணன் மட்டும்தான். சரிங்களா, ஜென்ரல் ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே எங்கதான் பார்ப்பாங்க. சரிங்களா, சும்மா வந்து இந்த பயோஸ்கோப் எல்லாம் எங்கிட்ட காட்டக்கூடாதுன்னு. சரிங்களா, சும்மா ஓடல அடுத்து பாக்ஸ் ஆபீஸ் வந்து இல்ல அதெல்லாம் சும்மா ஃபேக்கா சொல்றேன்னு சொல்லக்கூடாது. சரிங்களா, என்னைக்குமே பாக்ஸ் ஆபீஸ்க்குன்னா எங்க அண்ணன் மட்டும்தான். எலெக்ஷனும் நாங்க தான், கலெக்ஷனும் நாங்க தான். சரிங்களா, 2026 அண்ணன் நாங்க உட்கார வைக்கிறோம். சரிங்களா, எவன் என்ன பேசுறான்னு சொன்ன சீமான் அண்ணன் நல்லா கேட்டுக்கோங்க. உங்க கூட இருக்க டிஎம்கே வந்து காசை வாங்கிட்டு அவங்களுக்கு பங்கு பிரிச்சுட்டு அமைதியா இருக்க சொல்லுங்க. சரிங்களா, அண்ணனை பத்தி பேசாதீங்க. நீங்க பேசினாரு பாத்தீங்களா, இது நீங்க பாக்குறப்ப என்ன ஆகும்? சரிங்களா, தேவையில்லாம பேசி வார்த்தையை விடாதீங்க. தளபதிக்கு ஒரு மவுஸ் இருக்கு, அண்ணனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பட்டாளமே இருக்கு, மக்கள் மத்தியில பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. அதை நீங்க சாதாரண நினைக்கிறீங்க. ஓகே விடுங்க, நினைச்சிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2026 உங்களுக்கு தெரியும். சரிங்களா, அன்னைக்கு உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு நீங்க எல்லாம் வீட்டுல உட்காருவீங்க. ஜனவரி 9 நாங்க ஆடுவோம், எல்லாம் வேடிக்கை பார்க்கணும். சரிங்களா, நாங்கதான். சரிங்களா, எங்க அடிச்சுக்க எவனுமே கிடையாது. சரிங்களா, சினிமா விட்டு போறோம் ப்ரோ. அப்படியே மனசுலாம் அப்படியே என்ன சொல்ல அவ்வளவு இதா இருக்குது. வரேன், எல்லாமே வரேன். நான் முன்னாலாம் வர மாட்டேன். இந்த மாதிரிலாம் அந்த வந்து இந்த சிங்கெல்லாம் வரமாட்டேன். அப்படியே மனசு அப்படியே ரொம்ப என்ன சொல்ல அவ்வளவு வருத்தமா இருக்கு ப்ரோ. இந்த மனசை விட்டு போற தீபாவளி பொங்கல்லாம் என்ன சொல்ல வீட்லயே இருக்க மாட்டோம். அண்ணன் படம் தான். அதான் சொல்றேன்ல, ஜனவரி 9 தீபாவளி பொங்கல் சித்திரை திருவிழா எல்லாமே எங்க அண்ணன் மட்டும்தான். பாருங்க, பாக்ஸ் ஆபீஸ் இங்க நோட் பண்ணிக்கோங்க. திரும்பியும் சொல்லுவாங்க இந்த வட்டம் மீண்டும் நிரூபித்தார் பாக்ஸ் ஆபீஸ் கிங்னா என்னைக்குமே விஜய் தான் அப்படின்னு மீண்டும் நிரூபிப்பாரு. வேற எந்த நடிகருமே சினிமா விட்டு போனதுக்கு அப்புறம் யாரும் வருத்தப்படல ப்ரோ. சரிங்களா, எந்த பெரிய நடிகர்லாம் இருக்காங்க, ஐயோ வாங்க 2 வருஷம் ஆச்சு உங்க படம் வாங்க அப்படிலாம் யாருமே சொன்னது கிடையாது. சரிங்களா, எங்க அண்ணனை மட்டும்தான். தேட்டருக்காரங்க இருந்து மக்கள் மத்தியில வரவேற்பு எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. 2026 அண்ணனுக்கு சிஎம்மா உட்கார வைக்கிறோம். நீங்க பாருங்க, அண்ணன் செதற விடா இருக்குல்ல பாருங்க. அவ்வளவுதான்.
வேற மாதிரி ஆயிட்டு விட்டா செகண்ட் சிங்கிள் ஃபர்ஸ்ட் சிங்கிளோட செகண்ட் சிங்கிள் மோசமா இருக்கு. சட்டையை கட்டிட்டு வந்திருக்கோம் பாத்தீங்களா? இதே மாதிரிதான் ஜனவரி 9 இதே மாதிரி ஆக போகுது. வெயிட் பண்ணிட்டு இருங்க. ஜனவரி 9 இதை விட பிளாஸ்ட் ஆக போகுது. செகண்ட் சிங்கிள் அதை விட வெரைட்டி விட்டுருக்காப்புல. நீ எவனை கட்சி பத்திர எவனை எடுக்க மாட்டான். நீ ஈரோட சொன்னாப்ப தலைவர் அதுல இருந்து எவனுமே எடுக்க மாட்டான். தன்மையான ஆளுங்க அவரை வச்சு நீ அரசியல் பண்ற. ஏதாவது நியாயமான அரசியல் பண்றீங்களா யாராச்சும்? ஒண்ணும் இல்ல. ஒருத்தர் நல்லது பண்றேன்னு வந்தா அதை பார்த்து ஐயோ அம்மம்மா அப்ப பண்றீங்க. 2026 நாங்க ஒரு ஆளா வந்துகிட்டே இருக்காங்க. கண்டிப்பா ஜெயிப்போம். வெற்றி நிச்சயம். ஹலோ, கரூர்ல ரொம்ப பிரச்சனை ஆகி போச்சு. எல்லாம் ரைட்டு ஓகே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவரை பத்தி சொல்லவே தேவையில்ல. செயல் வீரர்னு சொல்லலாம். அதாவது ஒரு மினி மாநாடு மாதிரி நடந்துச்சு இன்னைக்கு நாளை பத்தி. இன்னைக்கு ஸ்பீச்சை பத்தி பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இவ்வளவு நாள் ஒரு மேல ஒரு விமர்சனம் வச்சிருப்பாங்கல்ல, விஜய் இப்படி விஜய் அப்படி அப்படி, அதை பூரா உடைச்சிட்டாரு. சரிங்களா? அதாவது நான் முதல்ல சொன்னேன்ல, அதுதான் பெரியார்னு ஒருத்தர் வச்சுக்கிறீங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு மட்டும்தான்ற மாதிரி சொன்ன கொண்டாடுறீங்க. யார் கொடுத்தா பெரியார்? அவங்களுக்கு எல்லாருக்கும் தான். அந்த தலைவர்கள்லாம் வந்து எல்லாருக்கும் தான் பேசுறாங்க. நாங்களாம் பெரியாரு, எங்களுக்கெல்லாம் பெரியாரு, எங்கிட்ட ஒருத்தர் நாங்கள் தமிழ் தேசியம் ரெண்டும் நாங்க தான். சரிங்களா? நல்லது பண்றதுனால கண்டிப்பா வரும். நான் வந்து ஆவுன்னு பேசுறதுனால வந்து என்னடா அப்படின்னு. அதே மாதிரி முக்கியமான விஷயம், எப்ப பார்த்தாலும் தற்கூரின்னு ஒரு பிராண்டிங் பண்றாங்க. நாங்க தற்கூரி கிடையாது, சுத்தமா கிடையாது. என்ன இந்த பசங்க ஒவ்வொருத்தனும் படம் மாத்திட்டு வரும்போது அவனை கூப்பிட்டு கேட்கும் போது ஆவுன்னு ஒரு செலிபிரேஷன்ல சொல்றாங்க. உடனே தற்கூரி ஐயோ பிராண்டிங் பண்ணி பிராண்டிங்கை பத்தி எங்கிட்ட எல்லாம் பண்றாங்க. நாங்க இதை விட பெரிய பிராண்டு, இல்ல சின்ன பிராண்ட் எல்லாம் எங்கள்கிட்ட காட்டாதீங்க. சரிங்களா? அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம். நீங்க எவ்வளவுதான் எங்களுக்கு தற்கொலையும் பிராண்டிங் பண்ணாலும் விஜய்க்கு ஒண்ணுமே தெரியல, அரசியல் தெரியலன்னு சொன்னாலும் மக்கள் எங்க கூட இருக்காங்க. நாங்களாம் ஜெயிப்போம் கண்டிப்பா. ஓகேவா? சொல்லவே அனிருத் எப்பயுமே தனி ரகம் தான் அவரு. ஆமா, தளபதின்னு இல்லை, அவரு எல்லாத்தையுமே இப்போ தனித்துவமா பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. இப்போ ரொம்ப நல்லா பாடியிருக்காப்ல. நல்லா இருக்கு, பாட்டு சூப்பரா இருக்கு. சும்மாவே பாடுவாரு. வேணும் லாஸ்ட் நல்லா இருந்துச்சு. உள்ள செலிப்ரேஷன் நல்லா இருந்துச்சு. அதாவது லாஸ்ட் எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்ல கண்ணீர் தான் வருது. நம்மளுக்காக வர்றாரு, நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம துணியா நிற்போம். வெற்றி நிச்சயம். பிளாஸ்ட் யாரு? மிரட்டிட்டாப்ல. சாக்கு பிளாஸ்ட் ஆகி போச்சு. 2020 அண்ணன் சூப்பரா மிரட்டிட்டாங்க. லாஸ்ட் தான் பாட்டு வந்து பயங்கரமா இருக்குங்க. 9 மரண வெயிட்டிங்ல இருக்கும். புக்கிங் தாண்டி நான் காத்துக்கிட்டு இருக்கேன். 9 வந்து ரோஹினா தலை மதுரை சோழமெல்லாம் தளபதி விஜயோட இது 9 புக்கிங்ல இருக்கும். பாட்டு வந்து 2 தடவை போட்டாங்க. பயங்கரமா இருக்கு. இந்த கச்சேரி பாட்டு சரி, இந்த பாட்டு சரி, பயங்கரமா இருக்கு. பயமா இருக்கா? 2026 பயங்கரமா இருக்கும். அண்ணனை ஸ்கிரீன்ல லாஸ்டா பார்க்க போறது ஒரு வருத்தம் தான். ஆனா அண்ணனை ஸ்கிரீன்ல பார்க்க போறது ஒரு வருத்தம் தான். பாட்டு வந்து பயங்கரமா ட்ரெய்லருக்கு ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாட்டு வந்து அண்ணனை பார்க்கணும். இப்போ வந்து புக்கிங் நாளைக்கே புக்கிங் விட்டா கூட நான் வந்து டிக்கெட் எடுப்பேங்க. பாட்டு வந்து நல்லா இருக்குங்க. ரொம்ப எப்படா புக்கிங் பராசக்தியும் வரட்டும், பராசக்தி கன்ஃபார்ம் பண்ணேன். பராசக்தியும் வரட்டும், அந்த படம் ஜெயிக்கட்டும். ஆனால் வந்து இந்த சோசியல் மீடியா ட்ரோல் இந்த அல்லு சிலுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன். படத்தை வந்து எப்படா இந்த படத்தை வந்து ஓரம் கட்டான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த படம் வந்து ஓரம் கட்ட முடியாது. அந்த தலைமை ஸ்கிரீன்ல வந்தா மட்டும் போதும். 9ஆம் தேதி வெற்றியோ தோல்வியோ அண்ணனோட இருப்போம். 9ஆம் தேதி மரண வெயிட்டிங்ல இருக்கும். இப்போ வந்து ஈரோட்ல வந்து அவரோட இது வெற்றிகரமா முடிஞ்சு. இங்க வந்துட்டு செலிப்ரேஷன் மதுரையிலயும் நல்லா இருக்கு. மதுரையில 3 தியேட்டர்ல செலிப்ரேஷன் பண்றாங்க. இங்க மதுரை சோழமலை, ஏபிஆர்ஜிஎம் பழங்கானத்தம், ரிச்சிதா, அண்ணா நகர், ஷா தியேட்டர்ல. இங்க சோழமலையில வந்து எப்பவுமே சோழமலையில வந்து விஜய் படத்துக்கு ஒரு மாசான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க. விஜய் படம்னாலே இங்கதான் வருவேன். ரீரிலீஸ் படமா இருந்தாலும் சரி, அது புது படமா இருந்தாலும் விஜய்னாலே எனக்கு சோழமலை தான் வரும். எந்த தேட்டருக்குமே போக மாட்டேன். நீங்க எந்த தேட்டர் எடுத்தாலுமே விஜய் படம்னாலே சோழமலை தான். எனக்கு வந்து இங்க வந்து டிக்கெட் வந்துடும். நான் எதிர்பார்த்த டிக்கெட்டுமே கொடுத்துருவாங்க. சோழமலையில வந்துட்டு பாட்டு வந்து போட்டாங்க. இப்ப ட்ரெய்லருக்கு வெயிட்டிங்ல இருக்கும். படத்துக்கு 9ஆம் தேதி, அதாவது 1 வாரம் கழிச்சு பராசக்தி வரதான் சொன்னாங்க. பராசக்தி வரட்டும். இந்த ஸ்கிரீன் கொடுக்கறது 60% வந்து பராசக்தின்றாங்க. 40% பராசக்திக்கு வந்து
எத்தனை ஸ்கிரீன் கொடுத்தாலுமே ஜனநாயகம் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து கலக்குது. அருப்பு படம் இருந்தாங்க, எந்த சூர்யா படமும் வரட்டும், சிவகார்த்தி படமும் வரட்டும், ஜெயிக்க போது ஜனநாயகம் தான். பொங்கல் வின்னர் வந்து ஜனநாயகம் தான். திரையிலையும் சரி, தமிழ்நாடு சட்டசபையிலும் சரி. பெரிய ஆளா வந்து எங்களோட கிளாஸுக்கு வரேன், வரட்டும், இல்லைன்னா வரட்டும், எங்கள் அண்ணனோட மோதி பார்க்கட்டும். பாக்ஸ் ஆஃபீஸில் எங்கள் அண்ணனா அவனான்னு பார்த்து போவோம். அதான் ப்ரோ உண்மை. 2026 சொல்கிறேன், எங்கள் அண்ணன் தான் ப்ரோ வெற்றி நிச்சயம் ப்ரோ. ஈரோட்டில் சொன்னாப்புல வெற்றி நிச்சயம். அதே மாதிரி 2026 நாங்கள் ராஜகோட்டையில் உட்கார வைப்போம் ப்ரோ. அதான் ப்ரோ உண்மை. ஜனவரி 9ஆம் தேதி படத்தை தெறிக்க விட்டு இருக்கும், ஒவ்வொரு தேட்டரையும் சரி தெறிக்க விட்டு இருக்கும். அவ்வளோதான் ப்ரோ. மத்தியான விருந்து அவ்வளோதான் ப்ரோ. மத்தியான விருந்து நல்ல படம் அவ்வளோதான் ப்ரோ. எங்களுக்கு விஜய் நாங்கள் நல்லது செய்யணுமா, நாங்கள் நல்லது செஞ்சுட்டே தான் இருப்போம். அவருக்கு பின்னாடி நாங்கள் திரும்ப போயிட்டு தான் இருப்போம். 2026 எங்கள் அண்ணனை கோட்டையில் உட்கார வைக்காமல் விட மாட்டோம் ப்ரோ. அதான் ப்ரோ உண்மை. எனக்கு வயசு 21 ஆயிடுச்சு, ஓட்டே வந்துருச்சு. மொதல் ஓட்டு வந்து தளபதி விஜய்க்கு மட்டும்தான், வேறு எவ்வளோனுக்குமே கிடையாது. திமுக கிடையாது, அதிமுக கிடையாது, கண்டிப்பாக டிவிக்கு மட்டும் ஓட்டு. சத்தியமாக சொல்கிறேன். அவ்வளோ தளபதிக்கு இந்த பாட்டு எங்க அண்ணே போல யாரு காட்டு. இன்னைக்கு தளபதி ஜனநாயகம் படத்துல 2வது சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சோழமலை தட்டில் ஃபேன்ஸோட சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ணேன். வேற மாதிரி இருக்கு, தரமான என்ஜாய். நியூ இயர் அன்னைக்கு ட்ரெய்லர் வேற ரிலீஸு. ஃபைனலாக ஒன்று சொல்லிக்கிறேன், ஜனநாயகம் படம் ஓப்பனிங்ஸ் 8 மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் எல்லாரும் தளபதி வெறியர்களாக சோழமலை தேட்டரில் இந்த வருஷம் லாஸ்ட்டு 1 டைம் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். ரொம்ப மனசுக்கு எப்படி சொல்கிறேன்னே தெரில. அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு ரீரிலீஸ் படம்னாலும் இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். கேட்டுக்கிறேன். வாய்ப்பு இருக்குல்ல இல்லையா? கண்டிப்பாக என்னுடைய கருத்து ஒப்பீனியன் என்னென்னா, வருஷத்துக்கு ஒரு புது படம்னாலும் எங்கள் தளபதி விடணும். அதை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இன்றைக்கி தான் ஈரோடில் டிவிக்கு பொதுக்குழு கூட்டம் வேறு. இன்றைக்கி தான் ஒன்று தொடக்கம், ஒன்று முடிவு. ரொம்ப மனசுக்கு இதாக இருக்குது. எப்படி இது ஆறுதல் சொல்லு. உண்மையிலே விஜய் ரசிகராக இருக்கிறதுக்கு ரொம்ப பாவம். விஜய் ரசிகராக இருக்கிறவங்கள ரொம்ப கஷ்டம். அந்த ரசிகனால் மட்டும்தான் அதை உணர முடியும் சத்தியமாக. இப்போ என்னால் கத்தி தான் பார்த்தீங்கன்னா தொண்டை எதிரி போச்சு. வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன 10 நாள் தான் லாஸ்ட் 1 டைம் படம். அதுக்கப்புறம் யாருக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஒன்றுனா லாஸ்ட்டாக ஒன்று ஃபைலன்னா சொல்லிக்கிறேன். ஒரு நல்ல பிள்ளையா இருக்கிறது அம்மா அப்பாவுக்கு பெருமை. ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் வாத்தியாருக்கு பெருமை. அதே மாதிரி எங்கள் தளபதி விஜய் நான் படம் வந்தால் மட்டும்தான் தீபாவளி பொங்கலுக்கு பண்டிகையே. அது இல்லாத ஒரு தீபாவளி பொங்கல் எங்கள் விஜய் நான் படம் வந்தாலே தீபாவளி பொங்கலே. கிங் ஆஃப் ஹாலிவுட் என்னைக்குமே எங்கள் தளபதி விஜய் நான் மட்டும்தான். கண்டிப்பாக எங்களுக்கு தலை அஜித்குமார் சார் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட படத்தை நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இனிமேல் அவங்களோட படத்தை நாங்கள் என்ஜாய் பண்ணி பார்ப்போம். சரி, கண்டிப்பாக.